கனவுகள் கண்ட காட்சிகள் தேடி வாடித் தொலைந்தன சில நாட்கள். காப்பியம் கூறிய கதைகளை தேடி அலைந்து தொலைந்தன சில நாட்கள். காதல் கொண்டொரு கவிஞலை தேடி பாடி தொலைந்தன சில நாட்கள். வாழ்க்கை யதார்த்தம் உணர்ந்திட்ட பொழுதில் தொலைந்தவை நிஜத்தில் பல நாட்கள். தேடிய நிலை இது, தொலைத்திட்ட பொருள் இது. தேடும் மனத்தில் தெளிவுமில்லை. வானம் விரிந்த ஆசை மனதின் தேடுதல் மட்டும் தொலையவில்லை. வாழ்வில் பணம் பொருள் தேடும் மனிதா, அகம்பொருள் அகழ்ந்து ஆய்விடுவாய். மனதினில் புதைந்த ரகசியம் உணர்ந்து புதைப்பொருளாற்றல் வெளிக்கொணர்வாய். எதிலும் கேள்விகள் நிறைந்திட்ட மதியினில் விடைகள் பரிசாய் நிறைந்திருக்கும். கேள்விகள் தடுக்க அறிந்திட்ட அறிவினில் பரிதியின் ஒளியகம் வீற்றிருக்கும். சிந்தனை உணர்வெனும் ஒளி கொண்டு வெற்றியின் படைக்கல்லை சிலை வடிப்பாய். மெய்ப்பொருள் காணும் உள்ளம் கொண்டு உலகுக்கு உண்மையின் விதியை சொல்வாய். அனைத்து விதமான வெற்றியையும் சாதனையையும் அடையக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனின் மனதில் தான் புதைந்து கிடக்கின்றது. ஆனா லைஃப்ல நம்மள அடுத்த ஸ்டேஜ்க்கு கூட்டி செல்லக்கூடிய இந்த சக்தியை ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ வெற்றி என்பது மிக சிலருக்கு மட்டும் கிடைக்கப்பட்ட வரமாகவும் மிக பலருக்கு அது விதியின் பொருளாகவுமே விளைந்திருக்கின்றது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, வெற்றி என்பது நாம் தீர்மானிப்பதே. சக்சஸ் பத்தி ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கும் பொழுது, வாட் இஸ் சக்சஸ் ஃபார் மீ? ஹவ் டு ஐ டிட்டர்மைன் சக்சஸ்? என்னுடைய வெற்றியை தீர்மானிப்பது எது? அதன் அளவுகோல் என்ன? அப்படின்ற தெளிவு நம் மனதில் இருக்க வேண்டும். நம் கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன அப்படின்ற கேள்வி முதல்ல நம்மளோட மனசுல எழ வேண்டும். When was the last time you ever thought about this? நீங்கள் கடைசியாக உங்களிடம் இந்த கேள்வியை எப்பொழுது கேட்டு பார்த்தீர்கள்? இன்றோ நாளையோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது just spend a few minutes and ask these questions. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கனவுகள் என்ன, என்னுடைய ஆசைகள் என்ன, என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய இலக்கு என்ன, எனது குறிக்கோள் என்ன அப்படின்ற கேள்விகளை உங்கள் மனதில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது 2 நிமிடம் யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். உங்களுடைய தேவைகள் வெறும் ஆசைகளாகவும் கனவுகளாகவும் மட்டுமே இருக்கும் பொழுது அந்த தேவைகள் நிறைவடையா தேவைகளாகவே நிலைத்திருக்கும். அந்த தேவைகள் உங்கள் உடைமைகளாக வேண்டும் என்றால் ஆசைகள் கனவுகளை கடந்து அவை நல்ல சிந்தனைகளாக மாற வேண்டும். லைஃப்ல இதுக்கு முன்னாடி நிஜமான உங்களுடைய கனவுகள் எல்லாம் டைரக்டா கனவுகள்ல இருந்து வாழ்க்கையாக மாறவில்லை. அந்த கனவுகள் நல்ல சிந்தனைகளாக மாற்றம் பெற்றன, வாழ்க்கைகளாக மாறுவதற்கு முன். உங்கள் கனவுகளில், நோக்கினில், இலக்கினில் உள்ள தெளிவையும் கூர்மையும் நல்ல அறிவுமிக்க கேள்விகள் கொண்டு உரசி பாருங்கள்.
அவைகள் ஏற்படுத்தும் விடைகள் உங்கள் மனதிற்குள்ளே தன்னாலே தோன்றும். எத்தனை தீவிரமாக உங்கள் கனவுகளை எண்ணங்களில் ஆழ்த்துகின்றீர்களோ அத்தனை தீவிரமாக உங்கள் எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளாக மாற்றம் பெறும். உங்கள் கனவுகள் வெறும் கனவுகளாக மட்டுமே இல்லாமல் நல்ல நோக்கங்களாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். When you begin testing the authenticity of your dreams, உங்கள் கனவுகளின் மீது நீங்கள் வைத்துள்ள பற்றையும் தேவையையும் அடைய துடிக்கும் வேட்கையையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் எண்ணங்களிலும் பார்வைகளிலும் தெளிவு பிறக்கும். இந்த தெளிவே நல்ல சிந்தனைகளாக உருமாறும். எந்த ஒரு சிந்தனை உங்கள் மனதை விட்டு அகலாமல் உள்ளங்களில் நிலைத்திருந்து எண்ணங்களில் நிறைந்திருக்கிறதோ அவையே உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். ஆம், அந்த நல்ல சிந்தனைகளே உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். இந்த சிந்தனைகள் வெளிப்படும் செயல்கள் ஒவ்வொன்றும் even without your realization உங்களை வெற்றியின் பாதை நோக்கி அழைத்துச் செல்லும். Remember, one small step in the right direction is a step towards success. பலம் மிக்க கேள்விகள் கொண்டு உங்கள் இதய கதவுகளை தட்டி பாருங்கள். உரம்மிக்க உணர்ச்சிகள் கொண்டு உங்கள் சிந்தனைகளை உரசி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான தெளிவும் ஞானமும் தன்னாலே பிறக்கும். ஏனென்றால் எந்த ஒரு மாற்றத்தையும் புகழையும் அடைவதற்கான சக்தியும் பலமும் அதிகாரமும் உங்கள் மனங்களில் தான் உள்ளது. Yes, true power is within.